மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் கள நிலவரம் குறித்து விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் பார்த்திபன். நேர்களே, மகாராஷ்டிரா மாநில சட்டமன்ற தேர்தல் ஒரே கட்டமாக இன்று நடைபெறுகிறது. மொத்தம் 288 தொகுதிகளுக்கு நடைபெறும் இந்த தேர்தல் ஏதோ ஒரு மல்யுத்த களம் போல பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்திற்கும் பஞ்சமில்லாமல் சென்று கொண்டிருக்கிறது. இதுக்கு முக்கியமான காரணம் அங்கு நிலவக்கூடிய அரசியல் சூழல். 2019ஆம் ஆண்டு மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலுக்கும் இந்த வருடம் நடக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலுக்கும் அத்தனை வேறுபாடுகள். அரசியல் களம் நிலவரம் மொத்தமாக 180 டிகிரி ஒரு டேர்னையும் சந்திச்சிருக்கு. இதுக்கு கூட்டணி கணக்குகள் எந்த அளவு மாறி இருக்கின்றன, அதனுடைய தாக்கம் தான் முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. அதுல என்ன ஒரு குழப்பம் நிலவுதுன்னு பார்த்தோம்னா, போன தேர்தலில் கூட்டணியில் யார் யாரெல்லாம் போட்டியிட்டாங்க அப்படின்ட்டு பார்க்கும்போது இந்த பக்கம் பாஜகவோடு சிவசேனா இணைந்து தேர்தல் களத்தை சந்திச்சது, இன்னொரு பக்கம் காங்கிரஸோடு தேசியவாத காங்கிரஸ் இணைந்து தேர்தலை சந்திச்சது. சித்தாந்த ரீதியாக ஒத்து போகக்கூடிய கட்சிகளாக இவை இருந்தன. ஆனால் இப்போ 2024 நிலவரம் எப்படி மாறி இருக்கு? பாஜகவோடு கூட்டணியில் தேர்தலை சந்தித்த சிவசேனா ரெண்டா பிரிஞ்சு அதுல ஒரு பகுதி இப்ப காங்கிரஸோடு இணைந்து போட்டியிடுகிறது. காங்கிரஸோடு இணைந்த தேர்தலை சந்தித்த தேசியவாத காங்கிரசும் இரண்டாக பிரிந்து அதுல ஒரு பகுதி இப்போ பாஜகவோடு இணைந்து தேர்தல் களத்தை சந்திக்க இருக்கிறது. சோ இந்த வாக்குகள் எப்படி பிரிய இருக்கிறது, யாருக்கு சாதகமாக அமைய இருக்கிறது என்ற பல்வேறு கேள்விகளுக்குமான பதில்களுக்கு தான் இன்று இந்த தேர்தலானது நடைபெற்று வருகிறது. சோ கூட்டணி ஈக்குவேஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இந்த கூட்டணியில தற்போது இந்த தேர்தலில் எந்தெந்த கட்சிகள் எத்தனை இடங்களில் போட்டியிடுதுன்னு பார்த்துடலாம். மகாயுதி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாஜக 149 இடங்களில் போட்டியிடுகிறது. சிவசேனாவின் ஷிண்டே அணி 81 இடங்களிலும், தேசியவாத காங்கிரசின் அஜித் பவார் அணி 60 இடங்களிலும், மற்ற கட்சிகள் 4 இடங்களிலும் போட்டியிடுகிறது. மொத்தம் 288 தொகுதிகளாச்சே. இங்க கூட்டி பார்த்தா எண்ணிக்கை கூடுதலாக வருதுன்னு உங்களுக்கு தோணலாம். இதுக்கு என்ன பதில்னா, ஒரே கூட்டணியில் இருந்தாலுமே சில தொகுதிகளில் இந்த கட்சிகள் ஒன்றை எதிர்த்து போட்டியிடுகின்றன. இது மகாயுதி கூட்டணிக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டா கிடையாது. எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மகா விகாஸ் அகாடி கூட்டணியிலுமே கூட ஒரே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒன்றை எதிர்த்து களம் காணக்கூடிய சூழலை சில தொகுதிகளில் பார்க்க முடிகிறது. சோ அங்க என்ன நிலவரம்னு பார்த்துடலாம். மகா விகாஸ் அகாடி அதாவது இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் பிரதானமாக 102 இடங்களிலும், சிவசேனாவின் உத்தவ் தாக்கரே அணி 92 இடங்களிலும், தேசியவாத காங்கிரசின் சரத்பவார் அணி 86 இடங்களிலும், மற்ற கட்சிகள் 18 இடங்களிலும் களம் காண இருக்கின்றன. இந்த மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தரப்புல இருந்தும் பிரச்சார களத்தில் முன்னாடி வைக்கப்பட்ட பிரச்சனைகள் என்னென்னு பார்க்கும்போது, ஒரு பக்கம் ஆளும் பாஜக ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா கூட்டணியினர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னென்ன, அவுரங்கசீப் ஆட்சி வேணுமா, சிவாஜி மகாராஜ் ஆட்சி வேணுமான்னு கேட்டு ஒரு வாக்கு அரசியல் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் மாநிலத்திற்கு வரவேண்டிய பல்வேறு திட்டங்கள் குஜராத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றன, அதற்கு ஆளும் அரசுதான் காரணம் என்ற ஒரு குற்றச்சாட்டை மறுபுறத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் மற்றும் அவர்களுடைய கூட்டணி கட்சியினர் முன்வைத்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். சோ கருத்து கணிப்பு முடிவுகள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கும்போது, லோக்போல் தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகள், தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் யாருக்கு சாதகமா இருக்குன்னு சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி 115 முதல் 120 இடங்களை கைப்பற்றும் என்றும், இந்தியா கூட்டணி அதாவது மகா விகாஸ் அகாடி கூட்டணி 151 162 இடங்கள் வரை கைப்பற்றும் என்றும், மற்ற கட்சிகள் 5 14 இடங்கள் வரை கைப்பற்ற வாய்ப்பு இருப்பதாகவும் லோக்போல் கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. சில கருத்து கணிப்பு முடிவுகள் பாஜக கூட்டணிக்கு சாதகமாக இருந்தாலுமே பெரும்பான்மையான கருத்து கணிப்பு முடிவுகள் காங்கிரஸ் கூட்டணிக்கு சாதகமாக முடிவுகள் வெளியிட்டிருப்பதை நம்மால பார்க்க முடிகிறது. ஆனா ஈக்குவேஷன்ஸ் எப்படி மாறும் தெரியாத, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குழப்பமான சூழல் நிலவுவதால வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகுதான் நமக்கு ஒரு தீர்க்கமான ஒரு தெளிவான ஒரு பதிலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா இதற்கான முழுமையான பதில் நமக்கு 23ஆம் தேதி தான் கிடைக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி பயங்கர ஒரு குழப்பமான ஒரு அரசியல் நிலைப்பாடு தற்பொழுது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சூழலில் யாருடைய வாக்குகளை யார் பறித்தார்கள், யாருடைய வாக்குகள் யார் பக்கம் சரிந்தது என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.